ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக சகோதரிகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். புதுசாக இப்போ தான் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் கட் ப்ளவுஸில் உங்களுக்கு கிராஸ் வைஸில் அதிகமாக கிளாத் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக அளவுகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நேர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கோங்க. அதை நம்ம இன்றைக்கி நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸாக எடுத்திருக்கோம். அதே போல் நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ண வேண்டிய மெட்டீரியலை இது மாதிரி நீட்டாக சுருக்கங்கள் இல்லாமல் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை அயர்ன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க, சுருக்கங்கள் இல்லாமல். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரியே கீழ் சைட்லேயும் பேக் பார்ட் வந்து நம்ம மடிச்சு அடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக கீழ் பக்கத்துலேயே நம்ம ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது செஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? இந்த மாதிரி கீழ் பக்கத்தில் இந்த லைன் வந்து லைனுக்கு மேல் பக்கமாக, சரிங்களா, இடுப்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு சுற்றளவை லைனுக்கு மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. மேல் பக்கத்தில் நல்லா சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. அதே நேரத்தில் பாருங்கள், இந்த சைடில் நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, இது மாதிரி கிராஸாக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, இது மாதிரி கிராஸாகவே வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸும் வந்து கிராஸாக தான் இருக்கும். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் அளவு, கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து உள்பக்கமாக வந்த மாதிரி இருக்கும். ஸ்லாண்டிங்காக தான் இந்த லைன் இருக்கும். அதே போல் சேமாக அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளவுஸை வந்து நீங்கள் நீட்டாக அயர்ன் பண்ணும் பொழுது கரெக்டாக இந்த ஷேப்புக்கு உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதனால் அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டர் எடுத்துக்கோங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து பின் கழுத்து உயரம் இருக்குது பார்த்தீங்களா, பின் கழுத்து உயரம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதே போல் செஸ்ட் ரவுண்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? அதே நேரத்தில் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த லைனில் கீழ்ப்பக்கம் ஹைட்டு சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். கீழ்ப்பக்கத்தில் இந்த லைன் மேலே கரெக்டாக வந்து இடுப்பு சுற்றளவு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணுறது மார்பு சுற்றளவு. சரிங்களா? இந்த சைடில் இருந்து இந்த சைடு வரைக்கும். சரிங்களா? இது வந்து மார்பு சுற்றளவு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் மார்பு சுற்றளவு தான். சரிங்களா? இந்த 2 மார்க்கிங்கும் வந்து மார்பு சுற்றளவை குறிக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த கீழ் டாட்டை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேல் பக்கம் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு சரியான அளவு ப்ளவுஸினுடைய உயரம், சரிங்களா, ப்ளவுஸினுடைய சரியான அளவு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஷோல்டரோட கார்னரில் நெக் விட்த்து, சரிங்களா, கழுத்து அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் ஷோல்டரோட இந்த சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகக்கூடிய சரியான இடத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சரியான அளவுகள் எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது கீழ் சைட்லேயும் அதே மார்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கீழ் பக்கத்தில் நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு சரியாக அந்த லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஹைட்டு வந்து மார்க் பண்ணிட்டோம். ப்ளவுஸினுடைய சரியான ஹைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக் விட்த்து மார்க் பண்ணோம் சைடில். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஷோல்டரோட எண்டிங் மார்க் பண்ணியிருக்கோம். இது சரியான அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் வந்து சேர்த்து மார்க் பண்ணணும். ஹைட்டில் 1/2 இன்ச்சு சேர்த்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடில் நம்மளுக்கு 1/2 இன்ச், ஏன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1/4 இன்ச் வந்து தேவைப்படும். நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் தேவைப்படும். மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்லைன் வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரியான அளவு எவ்வளோ இருக்கோ அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங் வரைக்கும் நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ளவுஸை வெளியே எடுத்துக்கோங்க, அளவு ப்ளவுஸை.
இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா டார்க்காக அந்த தையல் நேர் வந்து நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த தையல் நேர் பாருங்கள் நல்லா டார்க்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சரியான அளவில் இந்த மார்க்கிங் வந்து பேஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சரியான அளவுலையும், அதாவது செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவில் இந்த மார்க்கிங் வந்து பேஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் எடுக்கும்போது நம்மளுக்கு மார்க்கிங் ஆகிருக்கும். சரிங்களா? லைட்டாக மார்க்கிங் ஆகிருக்கு. கொஞ்சம் டார்க்காக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு சரியான அளவு ஆர்ம் ரவுண்டு. சரிங்களா? சரியான அளவு. நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ணணும். சரிங்களா? ப்ளவுஸை வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்கான மார்க் பண்ணணும். எக்ஸஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்லைனில் நம்மளுக்கு 1/4 இன்ச் தேவைப்படும். அதே போல் நெக்லைன்லேயே வந்து 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தையலுக்காக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஷோல்டரில் இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் கிளாத்தை. அதே போல் இந்த லைனில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லைனில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அதே போல் இந்த சைடு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைனில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா? ஆக இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தையலுக்காக மார்க் பண்ண இந்த லைனில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு சரியான அளவு. தையல் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து போடணும். எல்லா அளவுகளையுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் பட்டிக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேக் பார்ட் எடுத்து இது மேலே வச்சு அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நெக்லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தா ஆம்கோல் ரவுண்டு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹேர்கட் இருக்கு இல்லைங்களா, ஹேர்கட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரம் ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸாக கையில் எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து அளவுகள் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோல்டருடைய தையல் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே தான் நம்ம முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு நம்ம போட்ட லைனில் இருந்து உள்பக்கமாக நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து வச்சுக்கிட்டு வர்றோம். நம்ம போட்ட லைனில் இருந்து உள்பக்கமாக நம்ம முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். சரியான அளவு மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிளாத்தை வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து கேப் விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொக்கிப்பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக, இந்த கொக்கிப்பட்டி வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நம்மளுக்கு 1/4 இன்ச் தேவைப்படும். அதனால் 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக இருக்கட்டும். சரிங்களா? ஆக 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கில் வந்து நீங்கள் இது மாதிரி கார்னரை வந்து வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸினுடைய கார்னரை அந்த மார்க்கிங்கில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்கில் ஷோல்டருடைய லைன் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து எவ்வளவு அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கழுத்தினுடைய உயரம், முன் கழுத்தினுடைய உயரம் சரியான அளவு. சரிங்களா? அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து முன் கழுத்தினுடைய சரியான அளவு உயரம். சரிங்களா? இப்போ 1/4 இன்ச் உள்பக்கமாக தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தையலுக்காக 1/4 இன்ச் வந்து தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக 1/4 இன்ச் உள்பக்கமாக தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்.
அடுத்து பாருங்கள், இதில் 3 அளவுகள் நம்ம மார்க் பண்ணணும். ஒரு அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்லைனுடைய எண்டிங், சரிங்க. நெக்லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாட், சரிங்களா. இந்த இடத்துல செகண்ட் டாட் இருக்குது. இந்த மார்க்கிங் இந்த இடத்துல நம்ம பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், சரிங்களா. இதையும் நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணணும், சரிங்களா. இப்போ நம்ம சரியான அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம நெக்லைனை வந்து சரியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டாட் எந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கிங் ஆகுதுன்னு பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் நம்ம செகண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக. நெக்ஸ்ட்டு செகண்டாக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த தையலை வந்து சரியாக வச்சுக்கோங்க. அடுத்து பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய சரியான இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறப்ப 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு தையலுக்கு தேவைப்படும். அதனால் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ நம்ம 3 மார்க்கிங்கையும் வந்து மார்க் பண்ணிட்டோம், சரிங்களா. அடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறது ப்ளவுஸினுடைய முன் உயரம், சரிங்களா. ப்ளவுஸினுடைய முன் உயரம் அப்படிங்கிறது பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு டாட்டும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடம், இதில் தான் நம்ம வந்து முன் உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருந்து ஷோல்டருடைய சென்டர், சரிங்களா. இந்த இடத்துல தான் நம்ம முன் உயரம் மார்க் பண்ணுறோம். ப்ளவுஸ் அப்படி எடுத்துக்கோங்க, அளவு ப்ளவுஸை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் தையலுக்காக அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி கிளாத்தை வச்சுக்கோங்க. ரொம்பவும் இழுக்க வேண்டாம், ரொம்பவும் சுருக்கம் விட்டுறாதீங்க. சுருக்கம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அயன் பண்ணாமல் இருந்தால் தான் சுருக்கம் இருக்கும், சரிங்களா. இல்லைன்னா சுருக்கம் வராது, நீட்டாக அப்படியே இருக்கும், சரிங்களா. ஆனால் இழுக்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, சரிங்களா. இந்த கிளாத்தை நம்ம நார்மலாக அப்படியே தானே மார்க் பண்ணுறோம், அதுபோல் இதையும் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், மேலே 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதே போல் கீழேயும் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டி ஜாயிண்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக. சரியான அளவு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக. அதே போல் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் தையலுக்காகவும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சைடு உயரம் மார்க் பண்ணணும். முன்பாட்டில் பாருங்கள், அக்குள் பகுதிக்கு கீழே சைடு உயரம் இருக்குது இல்லைங்களா, இதை மார்க் பண்ணணும். இது வந்து சரியான அளவு, சரிங்களா. இது வந்து தையலுக்கான அளவு, இது சரியான அளவு. சரியான அளவில் இந்த மார்க்கிங் வந்து வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கத்தில் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக வந்து சரியான அளவு நோட் பண்ணிக்கலாம். சரியான அளவில் இருந்து பாருங்கள், நம்ம தையல் இருக்கிற நேர் மார்க் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 1/2 இன்ச் வந்து கீழ்ப்பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம பட்டி ஜாயிண்டிங்காக 1/2 இன்ச் வந்து தேவைப்படும், சரிங்களா. ப்ளவுஸ் இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க. முன் உயரம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸில் கிராஸினுடைய அளவு எடுக்கணும், சரிங்களா. கிராஸினுடைய அளவு அப்படிங்கிறது இந்த கொக்கி பட்டியிலேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும், சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் இருக்கிற அளவு தான் கிராஸினுடைய அளவு, சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணணும். இதில் 1/4 இன்ச் வந்து விட்டுருங்க. ஏன்னு கேட்டால் இந்த கொக்கி பட்டி வந்து மடிச்செடுக்கிறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற அளவு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனில் ஃபஸ்ட்டு டாட் எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து டாட்டினுடைய அகலம், இந்த டாட்டினுடைய அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த தையல் இந்த சைடில் வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் எவ்வளவு தூரம் இருக்குது, எவ்வளவு அகலம் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. தையல்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும், இந்த மடிப்பு பகுதி வரைக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த மடிப்பு பகுதியிலேருந்து தையல் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ டாட்டினுடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம், சரிங்களா. தையல்லேருந்து ஃபோல்டிங்லேருந்து தையல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட் வந்து அளவுகள் மார்க் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ப்ளவுஸை வெளியில் எடுத்துருங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 டாட்டையும் லைட்டாக ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் டெப்த் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் இல்லைங்களா, ஆம்ஹோல் டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம அனைத்து அளவுகளையுமே வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தில் நம்ம பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட்டி பீஸ்க்கு பாருங்கள் வி பட்டி சைடில் தான் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம கீழ்ப்பக்கத்தில் மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வி பட்டி சைடில் நம்ம பட்டியினுடைய அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த சைட்லேருந்து நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். போட்ட லைன்லேருந்து மேல் பக்கமாக சரிங்களா, சரியான அளவு ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு சரிங்களா. அதே போல் இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக வந்து சைடு ஜாயிண்ட் பகுதி, இது வந்து லைனில் சரியாக வச்சுக்கோங்க. மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா சரியான அளவு நம்ம தையலுக்கான அளவு சரிங்களா. அடுத்து பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க. கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு டாட் நேர் ஒரு அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் நேர் பார்த்திங்கன்னா இது சரியான அளவு, இது தையலுக்கான அளவு சரிங்களா. எக்ஸஸாக வந்து 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்தை எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி போகும்பொழுது பாருங்கள் கரெக்டாக வி பட்டி சைடில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி பட்டியில் 3 அளவுகளையும் வந்து மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம சேர்த்து மறுபடியும் லைன் போட்டிருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு சரியான அளவு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தையலுக்காக 1/2 இன்ச் விட்டு நம்ம லைன் போட்டிருக்கோம். கீழ்ப்பக்கமும் அதே போல் நம்ம 1/2 இன்ச் தையலுக்காக விட்டு லைன் போட்டிருக்கோம். பட்டியை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பட்டி வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்கள். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பட்டி, ஸ்லீவ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு அப்படியே நம்ம கட் பண்ண வேண்டிய மெட்டீரியலை மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.